ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு குரு. அவர் தொடர்ந்து தியான கூட்டங்கள் நடத்துவார். அந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக பல ஊர்கள்ல இருந்து சீடர்கள் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஒரு நாள் அங்க கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த சமயத்துல சீடர்கள்ல ஒருத்தன் என்னத்தையே திருடி விட்டான். மற்ற சீடர்கள் அதை கவனிச்சுட்டாங்க. இவன் ஆப்பிட்டுக்கிட்டான். கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு இவன் திருடின விஷயத்த அந்த பெரியவர்கிட்ட போய் சொன்னாங்களாம். அவர் கவனத்துக்கு கொண்டுகிட்டு போனாங்க. ஆனா அவர் இத காதலியே போட்டுக்கல, கண்டுக்கவே இல்லை. போய் சொன்ன சீடர்களுக்கெல்லாம் ஏமாத்தமா போயிட்டுது. என்ன இது, இவ்வளவு தூரம் நாம கண்டுபிடிச்சு போய் சொல்றோம், அவரு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இருந்தாலும் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லிக்கல, பேசாம இருந்துட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. அதே ஆளு மறுபடியும் ஒரு திருட்டுல மாட்டிக்கிட்டான். சீடர்கள் மறுபடியும் அந்த குரு கிட்ட விஷயத்த சொன்னாங்க. அவர் அப்பவும் வழக்கம் போல சும்மாவே இருந்துட்டார். இவர் இப்படி இருக்கிறத பார்த்ததும் அந்த சீடர்களுக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த சீடர்கள்லாம் ஒண்ணு கூடி பேசினாங்களாம். எல்லாருமா சேர்ந்து ஒரு விண்ணப்பம் தயார் பண்ணாங்க. அதை குருநாதர்கிட்ட கொண்டுட்டு போய் கொடுத்தாங்க. அந்த விண்ணப்பத்துல இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? குருநாதர் அவர்களே, உடனே திருடனவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும். நீங்க அப்படி அவனை இங்க சேர்க்கப்படாது. நீங்க சேர்த்தீங்கன்னா நாங்க இங்க இருக்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அவனை இந்த மடத்தை விட்டு துரத்தி பண்ணணும். நீங்க அவனை வெளியில அனுப்புங்க, இல்லைன்னா நாங்க அத்தனை பேரும் வெளியில போயிடுறோம். இப்படிதான் அந்த விண்ணப்பத்துல எழுதியிருக்கிறாங்க. குரு அந்த விண்ணப்பத்தை வாங்கி படிச்சு பார்த்தார். அதுக்கப்புறம் அதை எழுதின அத்தனை பேரையும் கூப்பிட்டாரு. எல்லாரும் இப்படி வாங்கன்னாரு. வந்தாங்க. இப்படி என் எதிரில் உட்காருங்கன்னார். உட்கார்ந்தாங்க. அப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, நீங்க எல்லாரும் புத்திசாலிகள். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது நல்லா தெரியும். நீங்க மேற்கொண்டு ஏதாவது படிக்கணும்னு நினைச்சா வேற எங்க வேணும்னாலும் போகலாம். அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன். ஆனா உங்களால குற்றம் சாட்டப்பட்ட அவன் இருக்கானே, அவன் எப்படின்னா அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறதெல்லாம் தெரியாது. அதனாலதான் திருடுறான். நீங்க சொல்றது மாதிரி அவனை அடிச்சு துரத்தி விடுறோம்னு வச்சுங்க, அவனுக்கு எப்படி நல்லது கெட்டது தெரியும்? அவனுக்கு அதை யாரு சொல்லி கொடுக்கறது? அதனால இங்கேயே இருக்கட்டும், அதுதான் சரி. இதுக்காக நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போனாலும் சரி, அவனை நான் விரட்ட மாட்டேன் அப்படின்னு விட்டாரான். இவ்வளவையும் திருடனை அந்த சீடன் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அவன் கண்கள்ல கண்ணீர். அப்படியே எழுந்திரிச்சு வந்தான். குரு காலில் விழுந்தான். அவன் கண்ணீர்ல அவனது தீமை கழுவப்பட்டது அப்படிம்பாங்க. அதாவது சீடர்களுக்கு அந்த குருவோட பெருமை அப்பதான் புரிஞ்சுதான். ஒரு நல்ல ஆசிரியர் இருக்காருன்னு வச்சுங்க, நல்லா படிக்கிற பையனுக்கு தான் பாடம் சொல்லி கொடுப்பேன்னா அது என்ன பெரிய விஷயமா? மோசமா படிக்கிறவனையும் மாத்தி காட்டுறேங்கிறது தான் பெருமை. இந்த காலத்து குரு ஒருத்தர் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திட்டு வந்தார். நிறைய பேர் தினம் வருவாங்க போவாங்க. ஒரு நாள் ஒருத்தன் வந்தான். அந்த குரு முன்னாடி போய் நின்னான். ஐயா, என்ன உங்க சீடனா ஏத்துக்கணும்னா. அந்த குரு நிமிர்ந்து பார்த்தார். உன்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டார். ஐயா, உங்ககிட்ட கொஞ்ச நாள் இருந்தேன்னா நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில போய் ஒரு நல்ல தொழில் தொடங்கி வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிறது தான் என்னோட நோக்கம் அப்படின்னா. நீ சொல்றது சரி, ஆனா உன்னால இங்க நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்க முடியலன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார் அவர். அப்படி ஆச்சுன்னா என்ன, உங்களை மாதிரியே ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சு அதுக்கு குருவா இருந்துட்டு போறேன் அப்படின்னா. ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அவரு பக்கத்து தேசத்து மேல படையெடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை. எப்போ படையெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல ஒரு பெரியவர் அவரை தேடிட்டு வந்தார். அவர் அடிக்கடி வருவார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போ அப்படித்தான் வந்தார். என்ன மன்னா யோசனைன்னாரு. இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார். இந்த சமயத்துல மன்னருக்கு தாகம் எடுத்தது. தண்ணி குடிக்கணும் போல இருந்தது. உடனே அங்க இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னார். அந்த பணியாளர் போனார். ஒரு கோலையில தண்ணி கொண்டு வந்தார். ராஜா கிட்ட நீட்டினார். ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாயிட்ட கொண்டுட்டு போனார். அந்த நேரம் பார்த்து, மன்னா கொஞ்சம் பொறுங்கன்னார் இந்த பெரியவர். ஆவலோட குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார். இப்ப அந்த பெரியவர் சொன்னார், மன்னா, இப்ப உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க, உங்களை குடிக்க விடாம தடுத்துடுது அப்படின்னா, இப்ப இந்த ஒரு கோவள தண்ணீரை என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார். இப்ப எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்துல பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்கறதுக்கு தயங்க மாட்டேன்னார் அவர். சரி, இப்ப அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர். மன்னர் ஆவலோட அந்த தண்ணியை குடிச்சு முடிச்சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தன்னுடைய படையெடுப்பு பத்தி சொல்லிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார், மன்னா,
இப்போ நீங்க ஒரு கோவலை தண்ணீரை குடிச்சு முடிச்சுட்டீங்க. இப்ப அந்த தண்ணீர் உங்க உடம்ப விட்டு வெளியில வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுங்க. அதை வெளியேற்றுவதற்காக நீங்க எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார். மன்னர் யோசனை பண்ணார். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவையும் அதுக்கு ஈடா தர்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னார். இப்ப அந்த பெரியவர் சொன்னார், எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவலை தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே, அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம். மன்னருக்கு இப்பதான் அர்த்தம் புரிஞ்சுதான். மனசுல தெளிவு உண்டாச்சு. தன் மனசுக்குள்ள உண்டான வெறிய விரட்டி அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியா ஆட்சி புரிஞ்சார். இப்படி ஒரு கதை. உயிருக்கு என்ன விலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனா அது இப்ப எவ்வளவு மலிவா போயிட்டுது, அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆசை பேராசையா மாறுது, அப்புறம் அது வெறியா ஆகுது, அதுக்கப்புறம் பைத்தியம் முடியுது. இந்த காலத்து மனிதர்களுக்கு 2 விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக ஒரு பெரியவர் சொல்றார். ஒன்னு பணம், இன்னொன்னு அதிகாரம். இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? ஒரு சர்வாதிகார நாட்டுல 3 பேர் ஜெயில இருட்டு அறையில பேசிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். இந்த நாட்டு ராஜாவை ஆதரிச்சு நான் பிரச்சாரம் பண்ணினேன், அதனால கூட்டத்துல தகராறு வந்துட்டுது, கலவரமா போச்சு, அதுக்கு நான் தான் காரணம்னு அரெஸ்ட் பண்ணி இங்க கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னாராம் அவரு. சரி, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்டிருக்கார். நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன், அதனால கலவரம், அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்னார். சரிப்பா, நீ எப்படி அங்க வந்த அப்படின்னு 3வது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம். இதுக்கு அந்த ஆள் மெதுவா வெளிச்சத்துக்கு நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னா. ஒரு நண்பர் ஆனந்தமா சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த பழக்கத்தை விட்டுடுங்களேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விட்டுடலாம்னு தான் பாக்குறேன், ஆனா முடியலையேன்னார். மனசு வச்சா எல்லாம் முடியும் அப்படின்னும். அவர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். அப்புறம் சொன்னார், சரி சார், இதுதான் நான் பிடிக்கிற கடைசி சிகரெட் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமா புகையை உள்ளுக்கு இழுத்தார். அதுக்கப்புறம் அந்த துண்டு சிகரெட்டை வீசி எறிஞ்சுட்டார். ஒருத்தர் இது மாதிரி தீர்மானம் பண்ணி தன்னுடைய கடைசி சிகரெட்டை தூக்கி எறிஞ்சுட்டாருன்னா அது ஒரு பெரிய விஷயம்தான். அதுக்கு பிறகு அவர் உடம்புல படிப்படியா என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு விவர பட்டியலே வெளியிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விவரம் தெரியுமா? ஒருத்தர் புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்துறாருன்னு வச்சுங்க. அப்படி அவர் நிறுத்தின 20 நிமிடங்களுக்குள்ள உயர் ரத்த அழுத்தம், உடல் வெப்பம், நாடி துடிப்பு இதெல்லாம் சரியான நிலைமைக்கு வந்துருதான். 8 மணி நேரத்துக்குள்ள இந்த ஸ்மோக்கர்ஸ் பிரீத் அப்படிங்கிற தன்மை மறைஞ்சிருதான். ரத்தத்துல உள்ள கார்பன் மோனாக்சைடு அளவு குறையுதான், ஆக்சிஜன் அளவு கூடுதான், சரியான அளவுக்கு வந்துருதான். ஒருத்தர் கடைசி சிகரெட்டை தூக்கி எறிஞ்சுட்டாருன்னா 24 மணி நேரத்துக்குள்ள மாரடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சுடுதான். 48 மணி நேரத்துக்குள்ள உணர்வு நரம்புகளின் முனைப்பகுதிகள் மறுபடியும் ஒன்னு சேர்ந்துருதான். அதனால நாக்கு சுவை உணர்வு, மூக்கின் முகரும் சக்தி இதெல்லாம் மேம்படுதான், நல்ல நிலைமைக்கு வந்துருதான். சிகரெட்டை நிறுத்தின 3 நாளுக்குள்ள மூச்சு விடுறது சுலபமாயிடுதான். இப்படி அவங்க பட்டியல் நிறைய சொல்றாங்க. 2 அல்லது 3 மாசத்துக்குள்ள என்ன ஆகும் தெரியுமா? ரத்த ஓட்டம் மேம்படுது, நடக்கிறது சுலபமாயிடுது. நுரையீரல் கொள்ளளவு 30% அதிகரிக்குது. 1 to 9 மாசத்துக்குள்ள சுவாச குறைபாடுகள் நீங்குது. நுரையீரல் இருக்கக்கூடிய இந்த அசுத்தம் வடிகட்டும் திசுக்கள் சரியா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. 1 வருஷத்துக்குள்ள இந்த இதய அழுத்த நோய்க்கான வாய்ப்பு பாதியா குறைஞ்சிருது. இந்த சிகரெட்டை நிறுத்தின 5 வருஷத்துக்குள்ள ஒரு நாளைக்கு 1 பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறவர்கள்ல நுரையீரல் புற்றுநோயினால சாகிறவர்கள் எண்ணிக்கை பாதியா குறைஞ்சிருது. புற்றுநோய் செல்கள் சீரமைக்கப்படுது. ஆக ஒருத்தர் புகைக்கிறத விட்டுணும்னு தீர்மானம் பண்ணி தன் கையில இருக்கிற சிகரெட்டை இதுதான் கடைசின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சுட்டா அதுக்கப்புறம் படிப்படியா இவ்வளவு நன்மைகளும் மாற்றங்களும் ஏற்படுறதாக இந்த அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி தெரிவிச்சிருக்குது. அதனால புகைப்பழக்கம் உள்ளவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அந்த பழக்கத்தை விட்டு விடுறது ரொம்ப நல்லது. ஆனா அதையெல்லாம் நாம சொன்னா யாரு கேட்கறாங்க? என்னுடைய நண்பர் ஒருத்தர் புகைப்பழக்கம் உள்ளவர், அவர் என்கிட்ட சொன்னார், சார், சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை விட்டு விடுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் பெரிய கஷ்டமான செயல் இல்லை, அது ரொம்ப சுலபம் அப்படின்னார். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். நான் ஏற்கனவே 20 தடவை அந்த பழக்கத்தை விட்டுருக்கேன் சார் அப்படின்னா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் கோவலன் நாடகம் நடந்தது. எங்க மதுரையில நடந்தது. அதுல ஒரு முக்கியமான கட்டம். கண்ணகி கிட்ட சிலம்ப வாங்கிட்டு அதை விக்கிறதுக்காக மதுரை நகருக்கு புறப்படுறான் கோவலன். அந்த சமயத்துல கண்ணகி பாடுற மாதிரி ஒரு நாடக பாடல் நாடக ஆசிரியர் எழுதினது. அது என்ன பாட்டுன்னா, மா பாவியோர் கூடி வாழும் மதுரைக்கு மன்னா போகாதீர் என்று அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு.
இதுதான் அந்த பாட்டு. இதை கண்ணகி மேடையில் பாடின உடனே கூட்டத்தில் சலசலப்பு. நம்ம ஊர்லயே நமக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு மா பாவியோர் கூடி வாழும் மதுரை அப்படின்னு சொல்றாங்களே, என்ன தைரியம் அப்படின்னு எல்லாம் குழப்பம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. எதிர்ப்பு குரல் அது பாட்டுக்கு வர வர அதிகமாக போட்டுது. கொண்டுகிட்டு வா அந்த நாடக ஆசிரியரை, எழுதுனது யார் அப்படின்னு ஒரே சத்தம், கூச்சல். வேற வழி இல்லை. மெதுவா மேடைக்கு வந்தார் அந்த நாடக ஆசிரியர். 4 பக்கத்திலிருந்தும் கேள்வி கணைகள். மக்களை பார்த்து கொஞ்சம் அமைதியா இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய விளக்கத்தை சொல்ல ஆரம்பிச்சார் அந்த நாடக ஆசிரியர். மா அப்படின்னு சொன்னா திருமகளாகிய லட்சுமி அப்படின்னு அர்த்தம். பா அப்படின்னா கலைமகளாகிய சரஸ்வதி. வி அப்படின்னா மலைமகளாகிய பார்வதி. மா பாவியோர் அப்படின்னா திருமகளும் கலைமகளும் மலைமகளும், இவங்க மூவரும் அப்படின்னு அர்த்தம். இந்த 3 பேரும் வாழ்கின்ற மதுரை புனிதம் நிறைந்தது, சகல செல்வங்களும் நிறைஞ்சது. அப்படிப்பட்ட ஊர்ல நான் அணிந்து கொள்ளும் இந்த சாதாரண சிலம்பை யார் வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட தான் கண்ணகி அப்படி சொல்றா. அதை நினைச்சுதான் நான் எழுதினேன். ஆகவே மதுரையை ரொம்ப சிரமப்படுத்தணும், ரொம்ப மோசமா எழுதணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. பெருமைப்படுத்தணும்னு நினைச்சுதான் அப்படி எழுதினேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம். இந்த விளக்கத்தை கேட்டதும் எல்லாரும் ரொம்ப சமாதானம் ஆயிட்டாங்களாம். இப்படி விளக்கம் கொடுத்த அந்த நாடக ஆசிரியர் யார் தெரியுமா? அவர்தான் தமிழ் நாடக உலகின் முதல் ஆசான் சங்கரதாஸ் சுவாமிகள். அவருக்கு நகைச்சுவை உணர்வும் அதிகம். 1920ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் அவர் தங்கியிருக்கிறார் நாடகம் நடத்துறதுக்காக. அவர் தங்கியிருந்த வீட்டில் கொசு மூட்டைப்பூச்சி அதிகமாக இருந்திருக்கு. அவரால் தூங்கவே முடியல. அவர் அனுபவிச்ச தொல்லைகள் ஒரு பாட்டா உருவாச்சு. வேடிக்கையா ஒரு பாட்டு எழுதினாராம். மூட்டையும் கொசுவும் ஒரு வீட்டிலே மீட்டிங் போட்டால் முன்னே நிற்க யாரால் முடியும்? கொசு மோகன ராகம் போல சத்தம் போட்டு முன்னே நின்று செய்திடும் யுத்தம். இதை மறுநாள் நாடகத்தில் கோமாளி வேஷம் போட்ட ஒரு சிறுவனை விட்டு பாட வச்சிருக்காரு. எல்லாரும் சிரிச்சு ரசிச்சாங்களாம். சங்கரதாஸ் சுவாமிகள் கல்யாணமே பண்ணிக்கல, துறவி மாதிரியே வாழ்ந்திருக்கார். தமிழ் நாடக கலைக்கு தன்னையே அர்ப்பணம் பண்ணிட்டவர் அவர். 1922 நவம்பர் மாசத்துல ஒரு நாள் புதுச்சேரியில் அவர் வாழ்க்கை முடிஞ்சது. அப்போ அவருக்கு வயசு 55. சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக ஆசிரியர் மட்டும் இல்ல, மேடை நாடக இயக்குனர், தயாரிப்பாளர், அவரே ஒரு சிறந்த நடிகர். ஒரு தடவை சாவித்திரி நாடகத்தில் இவர் யமதர்மனா வேஷம் போட்டு நடிச்சிருக்கிறார். நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்த கருவுற்ற ஒரு பெண்மணிக்கு பயத்தினால அங்கேயே குழந்தை பிறந்துட்டு தான். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இவர் இந்த வேஷம் போடுறப்பெல்லாம் ஜனங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாராம். அதாவது அப்படி யாராவது பயப்படுறவங்க இருந்தா கொஞ்சம் கண்ணை மூடிங்க அல்லது எழுந்திரிச்சு போடுங்கன்னு. நடிப்புன்னா அப்படில இருக்கணும். இந்த காலத்துல நடிகர் ஒருத்தர் சொன்னார், சார் நான் இந்த நாடகத்துல நடிக்கிறப்போ முகத்துல நவரசங்களையும் காட்டி நடிச்சேன், உணர்ச்சிகளை எல்லாம் நல்லா காட்டி நடிச்சேன். அப்படி இருந்தும் ஜனங்கள் கல்லை எடுத்து மேடையில வீசிவிட்டாங்க சார் அப்படின்னார். நாடகத்துல உங்களுக்கு என்ன வேஷம் அப்படின்னு கேட்டாங்க. அது செத்து கிடக்கிற பணமா நடிச்சேன் சார் அப்படின்னார். ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சுதான் அந்த ஆள் எப்படிங்கிறத நாம முடிவு பண்றோம். ஆளுமைன்னு சொல்றோம்ல, அதுக்கு சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார் ஒரு உளவியல் நிபுணர். சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படிப்பு, நண்பர்கள், சமுதாயம், இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒண்ணு. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை இதெல்லாம் அதிகமா இருக்கும். வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது. பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம், கோபம் இதை கூட வெளியில காட்டிக்க முடியாம இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகள்ல ஒதுங்கி எதுலையும் ஈடுபாடு இல்லாதவங்களா இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம். அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா உணர்ச்சிகள்ல ஏற்றத்தாழ்வு அதிகமா இருக்குமா. சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியா இருப்பாங்க, சில சமயம் சோகமா உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகள்ல பங்கெடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னன்னா எண்ண பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு இவங்களுக்கெல்லாம் கரெக்டா இருக்கணும். எல்லாம் சட்டத்திட்டம், எதுலயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்கிற மனோபாவம்.
இவங்க எதிர்பார்ப்புக்கும் வரன்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மன தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுபடுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம். பிறர் தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினைச்சு செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்றாங்க. அடுத்தவங்களோட இணங்கி போக முடியாதவங்க, அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு இதுல எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால வாழ்க்கையில முன்னேற முடியாது. பிச்சைக்காரங்க, குற்றவாளிகள் இவங்க கிட்ட எல்லாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமா இருக்குமா. அடுத்தது என்னன்னா சோர்வுடைய ஆளுமை. எதுலயும் உற்சாகம் இல்லாம சோர்ந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம் இது கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல் இதுல எல்லாம் ஈடுபாடு இப்படி உள்ளவங்க. நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒண்ணு. அடுத்தவங்க மேல விரோதம் இருக்கும், அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா அதை அப்படியே வெளியில காட்டாம அதே சமயம் அமைதியான முறையில வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கெல்லாம் பேசாம கம்முன்னு இருந்துகிட்டே நினைச்சதை நிறைவேற்றிக்கிறவாங்க. முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமா. பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம் இந்த மனப்போக்கு அதிகமா இருக்கிறதுனால அகம்பாவம், புடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் அளவுக்கு அதிகமா போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும். அதன் அடிப்படையில் மனவியாதிகள் வருமா. அதனால இணக்கமான, எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசுல ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமா செத்து போனா தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம். உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கே இருங்க, நான் வைத்தியம் பாக்குறேன் அப்படின்னு. என்னை விட யோக்கியம் இந்த உலகத்துல வேற யாரும் இல்ல சார் அப்படின்னார் ஒருத்தர். அவரை விட அயோக்கியன் வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு கேட்டவங்க வந்துட்டாங்களாம். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையே தன்கிட்ட இருக்கிற குறை அவனுக்கு தெரியாம போறதுதான். ஆனா அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குறை இவனுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஒரு ஒட்டகம் ஒரு கொக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுதான். என்ன கேள்வி தெரியுமா? உன் கழுத்து ஏன் இப்படி வளைஞ்சு போயிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு உடம்பே வளைச்சல். இது போய் கொக்கை கிண்டல் பண்ணுது. இன்னைக்கு மனித சுபாவமும் கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்குது. இந்த உலகத்துல குறையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது, நாம உள்பட. அப்படிங்கறத முதல்ல நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊர்ல ஒரு விற்பனை நிலையம் இருந்தது. செல்ல பிராணிகளை விற்பனை செய்யற நிலையம் அது. நாய், கிளி, பூனை இப்படி நிறைய வச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாய்க்குட்டி விற்பனை செய்யற பகுதியில ஒரு சிறுவன் நின்றுகிட்டு இருந்தான். விற்பனை செய்யற ஆளுகிட்ட விலை கேட்டுக்கிட்டு இருந்தான். அதோ இருக்குதே அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டானா. 1000 ரூபா அப்படின்னாராம். சரி அது வேணாம், இது என்ன விலைன்னு இருக்கான். 500 ரூபா அப்படின்னாராம். இந்த சின்ன பையன் கையில வச்சிருந்தது வெறும் 50 ரூபா தான். அதனால இதை விட குறைச்சலா கிடைக்குமான்னு பார்த்திருக்கான். அந்த கடையில ஒரு மூலையில சரியா கவனிக்கப்படாம ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடந்தது. பாவமா கத்திக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததுமே இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே அந்த கடைக்காரரை பார்த்து, அதுவும் அந்த மூலையில படுத்து கிடக்குதே அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான். தம்பி, அது ஒரு கால் ஊனம், அதனால அது உன்னோட குதிச்சு விளையாடவோ ஓடுறதோ அதால முடியாத காரியம் அப்படின்னு இருக்காரு அவர். அது தெரிஞ்சுதாங்க கேட்கறேன், அதோட விலை என்ன அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு இருக்கான். தம்பி, இது கால் ஊனம் உள்ள ஒரு நாய். இதை போய் காசு கொடுத்து வாங்கறதுக்கு யாராவது பிரியப்படுவாங்களா? இதை நான் உனக்கு இலவசமாவே தர்றேன், எடுத்துட்டு போ அப்படின்னாராம். இதை கேட்டதும் அந்த சிறுவனுக்கு கோவம் வந்துட்டுதான். நீங்க ஒன்னும் சும்மா கொடுக்க வேணாம், இந்தாங்க 50 ரூபா, இதை வச்சுக்கிட்டு நாய்க்குட்டியை கொடுங்க அப்படின்னு இருக்கான். அவருக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமா இருந்தது. சரின்னு பணத்தை வாங்கிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொடுத்தார். அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை 2 கையாலையும் வாங்கினா, மார்போட பிரியமா சேர்த்து அணைச்சுக்கிட்டான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அப்படி நடக்கும் பொழுதுதான் பாக்குறார், கடைக்காரர் ஆச்சரியமா அவனை பாக்குறார். அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த சிறுவன் தெருவில் நாய்க்குட்டியை மார்போட அணைச்சுக்கிட்டு விந்தி விந்தி நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஆமா, அவனுக்கும் ஒரு கால் ஊனம். இந்த நாய்க்குட்டியை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். குறையுள்ள அதுக்கும் ஒரு எஜமானன் கிடைச்சுட்டான். அதனால ஊனம் ஒரு குறை இல்லை அப்படிங்கிற உண்மையை அந்த கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாராம். நம்மால் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர், எழுந்திருச்சு சரியா நடக்க முடியாது, சாய்வு நாற்காலியிலேயே எப்பவும் உட்கார்ந்துருப்பார்.
அவரு தனக்கு துணையா ஒரு நாயை பக்கத்துல வச்சிருந்தார். அதுவும் ரொம்ப வயசான ஒரு நாய், எழுந்திருக்கவே சிரமப்படும், நடக்கவும் முடியாது. அவர் பக்கத்திலேயே இதுவும் சோர்ந்து போய் படுத்து கிடக்கும். அந்த பெரியவரை பார்க்க வந்த ஒருத்தர் கேட்டார், ஏங்க, ஒரு சின்ன பையனை உங்களுக்கு துணையா வச்சுக்க கூடாதா? இந்த நாயை உங்களுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா இது எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னார். அப்ப அவரு சொன்னாராம், எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த சமயத்துல இந்த நாய் என்னை தனியா விட்டுட்டு ஓடி போயிடாம இருக்கணும்ல, அதுக்காகத்தான் இதை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னாராம். அவர் ஒரு நாள் வீட்டு திண்ணையில உட்காந்துருந்தாராம். அப்போ தெருவில் ஒரு பிச்சைக்காரன் அந்த வழியா வந்திருக்கிறான். பிச்சை கேட்டிருக்கான். அந்த சமயத்துல தர்மர் வேற ஏதோ வேலையா இருந்திருக்கிறார். அதனால பிச்சைக்காரனை பார்த்து நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டார். அவனும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். பீமன் இதை பார்த்துக்கிட்டு இருந்தான். உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு முரசை எடுத்துக்கிட்டு கிராமத்தை நோக்கி ஓடனான். முரசை அடிச்சுக்கிட்டு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சுட்டான். தர்மருக்கும் இது தெரிய வந்தது. அவருக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு உனக்குன்னு கேட்டார். பீமன் சொன்னான், நான் கிராம மக்களுக்கு ஒரு செய்தியை தெரிவிக்க போறேன் அப்படின்னா. என்ன செய்தின்னார். எங்க அண்ணன் காலத்தை வென்றுட்டார் அப்படிங்கிற செய்தியை சொல்ல போறேன்னா. நான் காலத்தை ஜெயிச்சுட்டேனா, எதனால் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டார். நீங்க பிச்சைக்காரனை நாளைக்கு வர சொன்னீங்களே, அதனாலதான் அப்படின்னா. அதனால என்னன்னார். நீங்க அவனை நாளைக்கு வான்னு சொன்னீங்க, நீங்க நிச்சயமா நாளைக்கு இருப்பீங்களா? அந்த பிச்சைக்காரனும் நாளைக்கு உயிரோட இருப்பானா? நாளைக்கு நீங்க இருந்தாலும் பிச்சை போடக்கூடிய மனோபாவம் உங்களுக்கு இருக்குமா? பிச்சை நிச்சயம் போடுவீங்களா? நாளைக்கு வரைக்கும் அவன் பிச்சைக்காரனாவே இருப்பாங்கிறது என்ன நிச்சயம்? நாளைக்கு உங்க சந்திப்பு நிச்சயம் நடக்குமா? அதனாலதான் நீங்க காலத்தை ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு நிச்சயமா நான் முடிவு பண்ணிவிட்டேன். அப்படி நீங்க நினைச்சதுனாலதான் அவனை நாளைக்கு வர சொல்லியிருக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். இதை மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்கலாமா? நேரம் ஆயிட்டுது, நான் உடனே ஊருக்குள்ள போய் இதை சொல்லணும், தாமதிக்க முடியாது. ஏன்னா இந்த நேரம் கடந்துட்டுதுன்னா அடுத்த நாழிகை எனக்கு கிடைக்கும்ங்கிறது நிச்சயம் இல்லை அப்படின்னு பீமன் சொல்லி முடிச்சுட்டு புறப்படுறதுக்கு தயாரானான். தர்மர் அவசரமா குறுக்கிட்டார். தம்பி, கொஞ்சம் பொறு, நான் தவறு பண்ணிட்டேன். பரிபூர்ண சுதந்திரம் பெற்ற மனிதன் தான் அப்படி பேச முடியும், அப்படி வாக்குறுதி தர முடியும். அந்த பிச்சைக்காரனை இப்பவே கூப்பிடு, ஏதாவது உடனே கொடுத்து அனுப்பி வச்சு விடுறேன். நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னார். இந்த கதையிலிருந்து நாம உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? நிகழ்காலம் ஒண்ணுதான் நம்ம கையில் இருக்கிறது. அதை தவற விடாமல் சரியா பயன்படுத்திக்கணும். கடந்த காலம்ங்கிறது திரும்பி வரப்போறது இல்ல. எதிர்காலம்ங்கிறது இப்ப நம்ம கிட்ட கிடையாது. அதனால நிகழ்காலத்தை தான் நாம பயன்படுத்திக்க முடியும். ஒரு ஊர்ல ஒரு சோதிடர் இருந்தார். அவர் எதிர்காலத்தை பத்தி அதிகமா சொல்லிட்டு இருப்பார். அவருடைய சோதிடத்தை எப்படியாவது பொய்யாக்கி போடணும் அப்படின்னு சொல்லி 2 இளைஞர்கள் தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதுக்காக ஒரு திட்டம் போட்டாங்க. அது குளிர்காலம். ஒரு இளைஞன் பெரிய கோட்டு ஒன்ன சட்டைக்கு மேல போட்டுக்கிட்டான். அந்த மேல் கோட்டுக்குள்ள ஒரு புறாவை மறைச்சு வச்சுக்கிட்டான். 2 பேரும் அந்த சோதிடர் வீட்டுக்கு போறாங்க. அவரை பார்த்தாங்க. இத பாருங்க, இந்த கோட்டுக்குள்ள ஒரு புறாவை மறைச்சு வச்சிருக்கிறோம். அந்த புறா இப்ப உயிரோட இருக்கா, இறந்து போச்சா, இத நீங்க சொல்லணும். சரியா சொல்லிவிட்டா உங்க ஜோசியத்தை நம்புறோம் அப்படின்னாங்க. இவங்க மனசுக்குள்ள என்ன திட்டம்னா, புறா உயிரோட இருக்குன்னு அவர் சொல்லிவிட்டாருன்னா அப்படியே கையால் அமைக்க அதை கொண்டுட வேண்டியது. புறா உயிரோட இல்லைன்னு சொல்லிவிட்டாருன்னா அப்படியே உயிரோடு எடுத்து காட்டிவிட வேண்டியது. இதுதான் அந்த இளைஞர்களோட திட்டம். அவர் என்ன பதில் சொன்னாலும் அவர் சொல்றது பொய்ன்னு நிரூபணம் பண்ணிவிடலாம்ல. இதுதான் அவங்க நம்பிக்கை. இந்த சோதிடர் எல்லா வகையிலையும் தப்பிக்க முடியாதுன்னு அவங்க நம்பினாங்க. ஆனா அந்த சோதிடர் சொன்ன பதில் இவங்களை திகைக்க வச்சுட்டுது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்க கோட்டுக்குள்ள இருக்கிற புறா உயிரோட இருக்கா, செத்து போச்சா அப்படின்னு தானே கேக்குறீங்க. அது உங்க கையில இருக்கு. அது சாகவும் இல்லை, உயிரோடவும் இல்லை. அந்த பறவையின் வாழ்வும் சாவும் உங்க கையில தான் இருக்குன்னார். இவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இந்த கதையை நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துது. இன்றைய இளைஞர்கள் எதிர்காலம்ங்கிற பறவையை தங்களுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த பறவையின் வாழ்வும் தாழ்வும் அவங்க கையில தான் இருக்கு. நமது வாழ்க்கைங்கிறது நமது கையில. நாம நல்லா இருக்கிறதும் இல்லாம போறதும் நாம தான் காரணம். ஒரு மருத்துவமனை படுக்கையில கிடந்த நோயாளி சொன்னார், டாக்டர், என்னோட வாழ்வும் சாவும் உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா இப்ப எனக்கு ஆபரேஷன் பண்ண போறது நீங்க அப்படின்னாரு. பயப்படாதீங்க, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னாரு டாக்டர். அதுக்குள்ள டாக்டர், நான் இது வரைக்கும் ஆஸ்பத்திரி பக்கமே வைத்தியத்துக்குன்னு வந்ததில்லை.
இதுதான் எனக்கு முதல் ஆபரேஷன், அதுதான் பயமா இருக்குன்னார் நோயாளி. டாக்டர் சொன்னார், எனக்கும் இதுதான் முதல் ஆபரேஷன், அதுக்காக நான் என்ன பயப்படுறேன்னா பாருங்க, தைரியமா இருங்கன்னார். அதனால நம்ம வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்கணும். அப்படி அதை தீர்மானிக்கிற பக்குவம் நமக்கு வந்துட்டதுன்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். ஒரு ஊர்ல ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார். அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நேரா சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார். இத பாரு, ஏற்கனவே இங்க 12 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கே இங்க வேலை இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, சொர்க்கத்துல திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி என்ன இருக்க போகுது இங்க எல்லாம் அது ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கும். எல்லாம் ஒழுங்கா நடந்தா பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை கொள்ளை தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்க இல்ல. ஏற்கனவே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்க வந்துகிட்டு இருக்குது. அதை படிக்கிறதுக்கே இங்க ஆள் கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ பேசாம நரகத்துக்கே போயிடு. அங்க எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அங்கதான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க. அங்க உனக்கு நிறைய வேலை இருக்கும். அதை செய்யறதில்ல, நீயும் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அங்க அந்த சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுகிட்டு இருந்தவர். இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார். இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால மெதுவா அவர்கிட்ட பேசினாராம். ஐயா, என்ன ஒரு 24 மணி நேரம் இங்க உள்ள இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இங்க இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும். அவங்கள சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவா பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுடுறேன். நான் இங்க இருந்துக்கிறேன். உங்க கணக்குப்படி 12 பேருக்கு மேல இங்க தாண்டாது, அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னாராம். அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனா ஒரு விஷயம், 24 மணி நேரம் தான் அனுமதி, அதுக்குள்ள எல்லாம் நடக்கணும் அப்படின்னு இருக்கார். சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ள போனார். யோசனை பண்ணார். திட்டம் போட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். சக பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இத பாருங்க, நரகத்துல ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க. நிறைய சம்பளம் கிடைக்கும். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். 24 மணி நேரம் கழிச்சு வாசல் பக்கம் போனார். அங்க இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரிச்சாராம். அப்போ அவரு இவரை, நீ வெளியே போகக்கூடாது, முதல்ல உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்க இருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ள யாருமே இல்ல, அதனால நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்துல புதுசா பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சுட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்ன விட்டுருங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன், அங்க ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டுமொத்தமா அங்க போறதுக்கு சான்ஸே இல்ல, என்ன தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாராம். மத்தவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். கடைசியில தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார். அதாவது பிறரை ஏமாற்றிய அவரது மனம் கடைசியில அவரையே ஏமாத்த ஆரம்பிச்சுட்டு பாருங்க. நீங்க இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்க மனசை பழக்கப்படுத்துறீங்க, ஆனா கடைசியில அதனால நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி. அதனால உங்க மனசுகிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இத பாரு அங்க போவாத இங்க போவாதன்னு பயமுறுத்துறது உண்டு. சில பேர் அங்க பேய் இருக்குது பிசாசு இருக்கு அப்படின்னு பொருளைய கிளப்பி விடுறது உண்டு. இருட்டு நேரம் காட்டு வழியா ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான். அங்க பேய் பிசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி. இவன் பயந்துகிட்டே வேகமா போறான். காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா, ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு தனியா. இருட்டுல லேசா தெரிஞ்சது. ஓடி போய் ஏறி உள்ள உட்காந்துக்கிட்டான். பயந்துகிட்டே போனவன் அப்புறம் தான் தெரியுது உள்ள யாருமே இல்ல, டிரைவரும் இல்ல, கண்டக்டரும் இல்ல, வேற யாரும் இல்ல. இவனுக்கு பேய் பயம் அதிகமா போட்டுது. ஏன்னா நடு ராத்திரி. இந்த நேரம் பார்த்து அந்த பஸ் தானே நகர ஆரம்பிச்சுதான். இவனுக்கு இன்னும் பயம் அதிகமா போட்டுது. ஏன்னா டிரைவர் சீட்டு காலியா இருக்கு, பஸ் நகருது. இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது. வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவன் தோல்ல ஒரு கை விழுந்துதான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்திருக்கிறான். அங்க டிரைவர் நிக்கிறார். அவரு சொன்னாராம், ஏன்பா ஏற்கனவே பஸ் பிரேக் டவுன், நாங்கெல்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிட்டு இருக்கிறோம், நீ மட்டும் ஜாலியா ஏறி உக்காந்துக்கிட்டியா, இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாராம். அள்ள அள்ள குறையாதது அட்சய பாத்திரம், அது நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம்.
ஆனா போட போட நிரம்பாத ஒரு பாத்திரம் உண்டு. அது என்ன தெரியுமா? நம்மள பல பேர்கிட்ட அந்த பாத்திரம் உண்டு. அதுதான் பேராசை அப்படிங்கிற பாத்திரம். அதை நிறைவு செய்யவே முடியாது. பேராசையை பத்தி சுஃபி இலக்கியத்துல ஒரு பிரபலமான கதை உண்டாம். அதை ஒரு பெரியவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு மன்னர் நகர்வலம் போயிட்டு இருக்கார். ஒரு பிச்சைக்காரன் மன்னர் எதிரில் வரான். பிச்சை போடுங்கிறான். என்னுடைய அமைதியை கெடுக்காதே போங்கிறார் மன்னர். அவன் சிரிக்கிறான். அரசே, உங்களுடைய அமைதி கெடக்கூடிய நிலையில் இருந்தா அதுக்கு பேர் அமைதியே கிடையாது அப்படின்னு நானா. எதிரில் நிக்கிறது வெறும் பிச்சைக்காரன் இல்ல, யோகி அப்படிங்கறத மன்னர் புரிஞ்சுக்கிட்டார். துறவியே, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, கொடுக்கறேன்னாராம். அந்த துறவி மறுபடியும் சிரிக்கிறார். அரசே, உங்களால முடியாததையெல்லாம் கொடுக்க முடியும்னு சத்தியம் செய்யாதீங்க அப்படின்னார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சார். நகர்வலத்தை பாதியிலேயே நிறுத்தினார். வாங்க அரண்மனைக்குன்னார். துறவியை அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டார். துறவி தன்கிட்ட இருந்த பிச்சை பாத்திரத்தை நீட்டினார். இது நிறைய எனக்கு பொற்காசுகள் வேணும் அப்படின்னாராம். அவ்வளவுதானா, இது ஒரு பெரிய காரியமா அப்படின்னு கையை தட்டினாராம் மன்னர். ஒரு பெரிய தாம்பாளம் நிறைய பொற்காசுகள் வந்து சேர்ந்தது. அதை அள்ளி போட்டார். போட போட அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பவே இல்லை. பொற்காசுகள் போட போட அவ்வளவையும் உள்ள வாங்கிக்கிட்டே இருக்குது. அரசாங்க கஜானாவே காலி ஆயிட்டுது. மூட்டை மூட்டையா பொற்காசுகளை கொட்டி பார்த்துட்டாங்க. அது முழுங்கிக்கிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பவே இல்லை. அரசர்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. அப்படியே பொத்துன்னு துறவி காலில் விழுந்தார். அப்போ அந்த துறவி சொன்னாராம், மன்னா, இந்த பிச்சை பாத்திரத்தை உங்களால மட்டும் இல்ல, வேற யாராலையும் நிரப்ப முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, இது சாதாரண பிச்சை பாத்திரம் இல்ல, பேராசைகளோட வாழ்ந்து செத்து போன ஒரு மனிதனின் மண்டை ஓடுது அப்படின்னாராம். பாருங்க, இதுதான் அந்த சுஃபி இலக்கிய கதை. செத்த பிறகும் நிறைவு இல்லைன்னா அது எப்பேற்பட்ட பேராசையா இருக்கும்னு யோசிச்சு பார்த்துங்க. நம்மால் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தார். அழகு, அறிவு, படிப்பு எதுவும் தேவையில்லை, பணம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பணக்காரர் கிடைச்சார். அவர் சொன்னார், இத பாருங்க, எனக்கு 20 வயசுல ஒரு மகள், அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 லட்சம் பணம் கொடுப்பேன். 25 வயசுல ஒரு பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2.5 லட்சம் தருவேன். 30 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 3 லட்சம் தருவேன். என்ன சொல்ற அப்படின்னாராம். இவன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் மெதுவா அவரை நிமிர்ந்து பார்த்து, ஏன் சார், உங்ககிட்ட 50 வயசுல ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டானா. ஒரு ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சுலபமான வழி என்ன? முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். ஆனா மனுஷன் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழிகளை தான் கையாள வேண்டியிருக்கு. கைரேகை அதுக்கு ரொம்ப உபயோகப்படுது. கைரேகைகள் ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்ல. பல் வரிசையும் அப்படிதான். ஏமாத்துறவங்க அதிகமா போனா இருக்கிறவங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்குது. பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொழில்நுட்பம். இதை உபயோகப்படுத்தி சில பாதுகாப்பு உத்திகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அமெரிக்காவில். வீட்டுக்கு சொந்தக்காரர் குரல் கொடுத்தா கதவு திறக்கும், அல்லது அவர் கை வச்சா கதவு திறக்கும். மற்றவங்க யாரு என்ன பண்ணாலும் கதவு திறக்காது. இது ஒரு முறை. அவரோட குரல் அல்லது கைரேகை ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்துல ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டிருக்கும். இவர் குரல் கொடுக்கறப்போ அல்லது கையை வைக்கிறப்போ அதை ஒப்பிட்டு பார்த்து சரியா இருந்தா கதவு திறக்கிறது மாதிரி ஒரு ஏற்பாடு. இதே மாதிரி ஒருத்தரோட விழித்திரையில உள்ள இரத்த குழாய் அமைப்பு பாருங்க, அது கூட ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்ல. அதனால அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய சாதனங்களும் இப்ப பழக்கத்துக்கு வந்தாச்சு. கைரேகையை ஒப்பிடுற சாதனத்தை விட விழித்திரை இரத்த குழாய் அமைப்பை அடையாளம் காணுற சாதனம் இருக்கு பாருங்க, இது ரொம்ப நுட்பமானது. இது நம்ப தகுந்தது. ஒரு ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எடுத்துக்கிற நேரம் 1 வினாடி தான். ஒரு கருவி இருக்கும், அதுல உள்ள ஒரு சிறு துளையில கண்ணை வச்சு பார்க்கணும். உடனே இந்த சாதனம் குறைந்த சக்தி உள்ள இந்த அகசிவப்பு ஒளியை பாய்ச்சி அவரது விழித்திரையின் இரத்த குழாயை ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே அதோட நினைவு பெட்டகத்துல பதிவு பண்ணி வச்சிருக்கிறோமே அந்த அமைப்புகளோட இதை ஒப்பிட்டு பார்த்து சரியான ஆள் தானா இல்லையா அப்படின்னு அடையாளம் காட்டிவிடும். குரலை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறதும் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறைகள்ல ஒண்ணு. ஒரு நபரோட குரல்ல டிஜிட்டல் குறியீடுகளை மாத்தி பதிவு பண்ணிட்டு மீண்டும் அதே குரலை இனம் காணக்கூடிய சாதனங்கள் ஏற்கனவே அமெரிக்காவில எல்லாம் விற்பனைக்கு வந்தாச்சு.
ஒரு ஆளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட அந்த சாதனம் சரியாவே கண்டுபிடிச்சிருமா. குரலை மாத்தி பேசுறவங்க கூட இந்த கருவியை ஏமாத்த முடியாது. இத ஆஸ்பத்திரிகள், வங்கிகள்ல உள்ள இரும்பு பெட்டக காப்பறைகள் இங்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம். குழந்தைகள் உள்ள இடங்களுக்கு இது ரொம்ப உபயோகப்படும். கதவு பூட்டிக்கிட்டுதுன்னு வச்சுக்கோங்க, கதவை திறக்கிறதுக்கு சாவி உபயோகப்படுத்த தெரியாத குழந்தைகள் குரல் எழுப்பியே கதவை திறந்துட முடியும். எதிர்காலத்தில் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறை இன்னும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஸ்டியரிங்க தொட்டதுமே காரு ஸ்டார்ட் ஆயிடும், சாவி வேண்டியதில்லை. காரு சொந்தக்காரர் தொட்டாதான் ஸ்டார்ட் ஆகும், வேற யாராவது தொட்டா ஸ்டார்ட் ஆகாது. ஒரு மனுஷனோட நடை, அவர் டைப்ரைட்டரை தொடுகிற விதம், இதையெல்லாம் வச்சு கூட ஆளை அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்பம் வரலாம். என்னதான் தொழில்நுட்பம் வளரட்டும், குடும்பத்துக்குள்ள நடக்கிற திருட்டுகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டுல பெட்டியில இருந்த பணம் காணாம போச்சு, வீட்டுக்காரரோ அல்லது பையனோ தான் எடுத்திருக்கணும். பெட்டியை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்காரம்மா, இதுல இருந்து பணத்தை எடுத்தது நிச்சயமா என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்ல முடியல அவங்களால. யோசிச்சாங்க. என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்களேன்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமா இந்த பணத்தை எடுத்தது என் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு உறுதியா சொல்லிவிட்டாங்க அந்த அம்மா. இது கேட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அந்த வீட்டுக்காரருக்கு இது ரொம்ப பெருமையா இருந்தது. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், பெட்டியில இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது, இவர் எடுத்திருந்தாருன்னா அப்படி மிச்சம் வச்சிருக்க மாட்டார், அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னாங்க. ஒரு ஊர்ல ஒரு மன்னன் இருந்தான், கொடுங்கோல் மன்னன். நிறைய தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயில அடைச்சுட்டான். அந்த பையனோட சொந்தக்காரங்கள்லாம் ராஜா கிட்ட போனாங்க. அவன் ஒரு தவறும் பண்ணல, அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. மன்னன் யோசனை பண்ணான், அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான். அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. இதை பாருப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணுவேன், ஆனா ஒரு கண்டிஷன், அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன். சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன். மன்னன் கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான். உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போறேன், 1 மாசத்துக்கு அதுக்கு தேவையான தீனியையும் கொடுக்க போறேன். 1 மாசம் கழிச்சு அந்த ஆட்டை எடை போட்டு பார்ப்பேன். அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடி இருக்கக்கூடாது. எடை கூடி இருந்தா உனக்கு விடுதலை கிடையாது. என்ன சொல்ற அப்படின்னா. பையனுக்கு ஒன்றும் புரியல, பயமா போயிட்டுது. குழம்பிக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கிறான். சரி, ஒரு நாள் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன். பையன் கவலையோட வெளியில வந்தான். அங்க ஒரு பெரியவர் நின்றுகிட்டு இருந்தார். அவர்கிட்ட விஷயத்த சொன்னான். அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோட காதா ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி நின்னா, உங்க நிபந்தனையை ஏத்துக்கிறேன்னு சொன்னான். மன்னன் ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு 1 மாசத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியா உத்தரவு போட்டான். கொடுத்தாங்க, ஓடிட்டு போயிட்டான். 1 மாசம் தினமும் தவறாம அந்த தீவனத்தை ஆட்டுக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். 1 மாசம் கழிச்சு அந்த ஆட்டை அரண்மனைக்கு ஓட்டிட்டு போனான். மன்னன் அதை எடை போட்டு பாக்குறான், எடை கூடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை விடுதலை பண்ணிவிட்டான். சரி, ஆட்டுக்கு எடை கூடாம இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா, அது வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணுல படுற மாதிரி ஒரு ஓநாயை கட்டி போட சொன்னார். அவ்வளவுதான். ஆட்டுக்கு ஓநாய்ங்கிறது பிறவி பகை. ஓநாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிரும், அவ்வளவு பயம். தினமும் அந்த ஆடு பயந்துகிட்டே தீனி சாப்பிட்டுது, எடை கூடல. அதுதான் ரகசியம். இது சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை. இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா, நாமெல்லாம் சாப்பிடுறப்ப மனசும் உடம்பும் அமைதியா இருக்கணும். அப்பதான் அது உடம்புல ஒட்டும். அவசரத்திலையும் பயத்திலையும் சாப்பிட்டா அது சரியா ஜீரணம் ஆகாது. இன்னொரு ராஜா இருந்தார். அவரும் ஒரு இளைஞனை ஜெயில அடைச்சு விட்டார். விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன்னாரு. என்னன்னு கேட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன், நீ அதுகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு சரியான பதில சொல்லணும். அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார். இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான். சரின்னு ஒத்துக்கிட்டான். அது பிரகாரமே ஆட்டுக்குட்டிய பதில் சொல்ல வச்சுட்டான். என்ன நடந்தது தெரியுமா? ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இவன் மெதுவா அதுகிட்ட போனான். அது காது கிட்ட போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்னு கேட்டான். அது உடனே மேன்னு கத்திச்சு. இவன் விடுதலை ஆயிட்டு. ஒருத்தர் ரொம்ப அவசரமா வந்தார். சார், மனுஷன் நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டார். சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணீங்க, எல்லாம் சரியா போடும் அப்படின்னோம். அவரு ஒரு மாதிரியா பார்த்தார். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிட்டுது சார், அதனாலதானே நிம்மதியா இருக்கிறதுக்கு வழி கேட்கறேன் அப்படின்னார். சரி, இவர் ஒரு மாதிரியான கேஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருந்த ஒரு சின்ன புத்தகத்தை அவர்கிட்ட தூக்கி கொடுத்தோம். இதை படிச்சு பாருங்கன்னு. கல்யாணத்துக்கு பிறகும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்விக்கு அந்த புத்தகத்துல விளக்கம் இருந்தது.
கணவன் மனைவிக்குள்ள சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு அதில் சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? குடும்பம்னு இருந்தால் கோபம் வரதான் செய்யும். அது வந்துட்டு போட்டும் பரவாயில்ல. ஆனால் அந்த கோபம் ஒரே நேரத்தில் 2 பேருக்கும் வந்துடாமல் பார்த்துக்கணும். ஒரு சமயத்தில் யாராவது ஒருத்தர் தான் கோபப்படணும், அடுத்தவங்க அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இவர் அமைதியான உடனே அவங்க ஆரம்பிச்சுக்கலாம். கோபமாக ஏதாவது சொன்னால் உடனே கோபமாக பதில் சொல்லக்கூடாது. கொஞ்சம் பொறுத்து கோபம் தீர்ந்த உடனே அந்த பதிலை சொல்லலாம். அப்போ பதில் கோபமாக இருந்தால் கூட அது அவ்வளவு பெருசாக தெரியாது. அற்ப விஷயத்துக்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கக்கூடாது. உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு தர்க்கம் ஆரம்பமாயிட்டுதுன்னு வச்சுக்கோங்க. கடுமையாக 2 பேரும் விவாதம் பண்ணுறீங்க. உங்களில் ஒருத்தர் இதில் ஜெயிக்கணும்னா அது நீங்களாக இருக்க வேணாம், அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் துணையாக இருங்களேன். அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஏதாவது குத்தம் சொல்லணுமா, செஞ்ச தப்பை சுட்டி காட்டணுமா, விமர்சனம் பண்ணணுமா, பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் சொன்னதை அப்படி சொல்கிறத கொஞ்சம் அன்பாக இதமாக சொல்லுங்க. எப்போ நடந்த தவறுகளை எல்லாம் இப்போ போய் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு இருக்க வேண்டாம். நான் அப்போவே சொன்னேன் இந்த புடவை வேணாம்னு, நீங்கள் தான் கேட்கல, இப்போ பாருங்கள் கிழிஞ்சு போச்சு இப்படின்னு கத்துனாங்க ஒரு அம்மா. எப்போ சொன்னீங்கன்னு கேட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்தில் அப்படிங்கிறாங்க. அது என்ன இன்னும் அப்படியே புதுசாகவே இருக்கும்? உங்களுக்கு அவர் தான் பெருசு, அவருக்கு நீங்கள் தான் பெருசு. அதை விட இந்த உலகத்தில் வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கணும். நீ தான் என்னுடைய உலகம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க? அதெல்லாம் வெறும் வசனமாக போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி கடுமையாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு படுக்கைக்கு போயிடக்கூடாது. சொச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம்னு. அப்படி போனால் தூக்கம் வராது. பிரச்சனையை ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகணும். ஒரு நாளில் ஒரு தடவையாவது உங்கள் ஜோடியை பாராட்டி நல்ல விதமாக கனிவாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணீங்க. ஏதாவது தப்பு பண்ணிவிட்டீங்கன்னா பரவாயில்ல, அதை ஒத்துக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாராக இருக்கணும். அது ஒன்றும் கேவலம் கிடையாது. வீட்டுக்குள்ளே தானே கேட்க போகிறீங்க, வெளியில் யாருக்கு தெரிய போதும்? எப்படியோ உங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஆனால் சரிதான். ஒரு தகராறுன்னு எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் அதுக்கு 2 பேர் தேவை. தனியாகவே உட்காந்துக்கிட்டு நான் இப்போ தகராறு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. 2 பேர் தகராறு பண்ணுறாங்கன்னா பொதுவாக அந்த 2 பேரில் யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க பேரில் தான் தப்பு இருக்கும். அதை மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் தான் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிற வழிமுறைகள். இவ்வளவும் சரியாக வரலைன்னா அப்புறமா சொல்லுங்கள், வேற புத்தகம் ஏதாவது இருக்கான்னு தேடுவோம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட வந்தாராம். டாக்டர், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷ காலமா நாங்கள் ஒரு விஷயத்தில் கூட ஒத்து போனதில்லை அப்படின்னு ஆரம்பித்தார். உடனே அந்த அம்மா குறுக்கிட்டு, அது 30 வருஷம் இல்லை 32 வருஷம் அப்படின்னாங்களாம்.